என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக்கோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி அப் நவ். தம்பி தேசியம், என்னப்பா இந்த ஒரு பாட்டு வரும், ஆடி ஆட்டம் என்ன ஓ இது இந்த மாதிரி வரும். எனக்கு பாடு தெரில, ஆனால் நீங்கள் ரொம்ப ஆடினீங்க வக்ஃபு வக்ஃபு வக்ஃபுன்னு. பார்த்தியா, உச்சநீதிமன்றம் உங்கள் தலையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருச்சு. இனிமே நீங்க வாங்காத கொட்டாப்பா, நீங்க நீதிமன்றத்துக்கு போனாலே கொட்டு தான் வாங்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அப்புறம் பாருங்க. ஒரு இடைக்கால தடை மட்டும் தான். அடுத்த ஹியரிங் கூடிய விரைவில் வர இருக்கு. அது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த புதிய வக்ஃபு சட்டத்தை ஒட்டி என்னெல்லாம் திருத்தம் வந்திருக்கோ அது மாதிரியான இந்த நியமனங்கள் நடக்கக்கூடாது. வக்ஃபு வாரியத்துல நிலம் கையகப்படுத்தலாம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒட்டுமொத்தமா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி இந்த ஆக்டே செல்லாதுன்னு சொல்லல. இல்லப்பா, இந்த போன வருஷம் அதாவது இந்த அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு பிரிஞ்சது தெரியுமா? அப்போ வந்து இந்த மாதிரி இடைக்கால தடைன்னு வரும். ஒரு வாரம் கழிச்சு அவங்க தடை வரும். அவங்க ஏதோ உங்களுக்கு சின்னத்தையை கொடுத்த மாதிரி வெற்றியை கொடுத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க, இனிப்பு வழங்கி கொண்டாடுவாங்க. இதனால யாருக்கு லாபம்னு பார்த்தோன்னா இந்த இனிப்பு கடைக்காரங்களுக்கும் பட்டாசு வியாபாரிகளுக்கும் தான். ஸோ அதனால உங்க டீ கடைக்கு எங்க டீ கடைக்கு என்ன இது, அங்கெல்லாம் வெடிச்சிட்டு போயிட்டாங்க. என் முதல்ல நான் தான் குப்பையை தான் நினைச்சு. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது வெற்றி தான். இல்லப்பா, அடுத்த ஹியரிங் வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க. அடுத்த ஹியரிங் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்போ வக்ஃபுன்னு நீ வக்ஃபுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கியே. நம்மளுடைய இன்டர்வியூலயே ஷேக் தாவூத் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நம்ம சேனலுக்கு. என்ன சொல்லியிருக்காரு, அறிவாலயமே வக்ஃபு சொத்துங்கிறாரு. அப்படியா? எங்க ஆதாரத்தை கார்டு அந்த வீடியோவை போட்டு பார்ப்போம். பார்லிமெண்ட் கூட வக்ஃபோட சொத்து தான் சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஹைகோர்ட் எடுத்துக்கோங்க. நம்ம சென்னையில் ஹைகோர்ட் யாருடைய சொத்து? வக்ஃபோடுக்குள்ளதான். ஆமாம், நீங்கள் அந்த பில்டிங்குடைய கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? சரி, அதே மாதிரி உங்களுக்கு எழிலகம் யாருடைய சொத்து? பீச் ரோட்டில் எழிலகம். ஆமாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க மட்ராஸ் யூனிவர்சிட்டி, அது யாருடைய சொத்து? கண்ணுக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். அதே மாதிரி நீங்கள் அண்ணா சிலையிலேருந்து ஏர்போர்ட் வரையும் 2 பக்கமே வக்ஃபோடு சொத்து தான். பாத்தியா, எதுவா இருந்தாலும் நம்ம ஆதாரத்தோட தான் பேசுவோம். உங்களை மாதிரி ஆதாரம் எல்லாம் பேச மாட்டோம். இன்னுமே உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா அந்த இன்டர்வியூ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை பாரு. அந்த வக்ஃபு வாரியத்துல நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். இப்படி எல்லாம் நடக்குது. வெறும் 13 ஆண்டுகள்ல 21 லட்சம் ஏக்கர் சொத்து சேர்ந்திருக்கு வக்ஃபுக்கு. ஆமா, அதை பத்தி நீ ஒரு வீடியோ பண்ணிருக்கு, அதோட லிங்கையும் கீழே கொடுத்துருவோம். ஆமா, நான் எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இப்படியே நீ பண்ண எல்லா வீடியோட லிங்கையும் கொடுப்பேன். நான் வந்து ஒரு கேள்வி இருக்கு, அதை கேட்டுக்கிறேன். கேளு. என்னன்னா, இப்ப நீதிமன்றம் அப்படிங்கறதான் உச்சபட்ச அதிகாரம். நீதிமன்றமே சொல்லிருச்சுல, அப்ப அது வந்து உண்மையாதானப்பா. இதுக்குதான் இன்னைக்கு வந்து ஜக்தீப் தங்கர் அவர்கள், யாரு நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட், என்ன பேசியிருக்காரு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தை ரொம்ப கடுமையாக சாடி பேசியிருக்காரு. இந்த மாதிரியாக ஒரு விமர்சனம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியில இருந்து, ஒரு அத்தாரிட்டில இருந்து வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பிரசிடென்ட்டுக்கே ரூல் போடுது உச்ச நீதிமன்றம். இது அவர்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றம் செய்ய வேண்டியதெல்லாம் உச்ச நீதிமன்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப கட்டற்ற சுதந்திரமாக இருக்கு என்று அவர் சொல்லியிருக்காருப்பா. நம்ம மேல ஒரு நீதிமன்ற அவமதி போட போறாங்க. அவருக்கு எந்த சட்டம் அனுமதி கொடுத்ததோ, அவரை வந்து இப்படி பேச சொல்லுதோ, அதே மாதிரிதான் நீதிபதிகளுக்கும் அதே சட்டம் தான் இது கொடுத்திருக்கு, அனுமதி கொடுத்திருக்கு பேசுறதுக்கு, அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது, அவங்களுடைய தீர்ப்பை தெரிவிக்கிறது. பேசுறதுக்கு அவர் சொல்லல. என்ன சொல்றாரு, இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரங்கிறது இங்க வந்து பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அப்போ அந்த பிரசிடென்ட்கே நீங்க வந்து இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க டைரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. அதை தவிர இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு சட்டம் ஆக்குறாங்கன்னா அந்த சட்டத்தை வந்து உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க. இன்னும் நாடாளுமன்றம் பண்ண வேண்டியதெல்லாம் உச்சநீதிமன்றம் பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா சபரிமலை கேஸ்ல நீதிமன்றமே முன் வந்து இதை தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா? இதெல்லாம் அவர் வந்து அவர் மைண்ட் எல்லாம் ஓடி இருக்கும். என்னதான் அது ஒரு பொறுப்பா இருந்தாலுமே நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களும் ஒரு தனிப்பட்ட இன்னொன்னு சொல்றாங்க. இப்போ பிரதமர் மேல கேஸ் போட முடியும், வேற யார் மேல வேணா கேஸ் போட முடியும், நீதிபதி மேல கேஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீதிபதி அதை தப்பு பண்ணா கேஸ் போட தானே செய்வாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீதிபதி மேல போடலாம்ப்பா. ஆனா நீதிபதி இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு கேஸ் போட முடியாது. ஆனா அவர் வேற ஏதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கனாலோ பண்ணலாம். அதான் ஜுடிஷியல் சிஸ்டம்குள்ள ஏதாவது பிரச்சனைனா கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் வேணுங்கிற அளவுக்கு என்னுடைய ஜக்தீப் தங்கர் அவருக்கு பேசியிருக்காரு. ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வர்றீங்க, அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள் சரியில்லைன்னு சொல்ல வர்றீங்க அதானே? சொல்லிட்டு இருக்கேன், டிஎல சொல்லிட்டு இருக்கேன். நான் அதை அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். செக்ஷன் 142 இருக்கு. அந்த செக்ஷன் 142 இவங்க வந்து உச்சநீதிமன்றம் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே பாத்துக்கோங்க. அது வந்து தவறாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பதிவு பண்றாரு. சரிப்பா, இதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம், நமக்கு பிரச்சனை வந்துடும். ஆமா, அதனால மக்கள் கிட்ட கொடுத்துருவோம். மக்களே,
இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அது வந்து எங்களுக்கு இன்னுமே அது மட்டும் இல்லாம லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா எந்த வீடியோவா இருந்தாலும் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம்ல இன்னும் நிறைய நபர்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். ஆமா. சரி, அடுத்து என்ன செய்தி வச்சிருக்க? ஒரு முக்கியமான செய்தி இருக்குப்பா. தமிழ்நாட்டுக்கு வருவோம். அப்படியே தமிழ்நாடு நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு வருவோமா? நம்மளுடைய பொன்முடி அவர்கள் இருக்காருல்ல, பொன்முடி அவர்களை விமர்சித்திருக்கிறது உயர் நீதிமன்றம். இங்க இப்பதான் என்ன சொன்னேன், அங்க கட்டற்ற சுதந்திரம் இருக்கு அப்படி இப்படி என்னென்ன. ஆனா இங்க வந்து உங்களுக்கு சாதகமா பேசுறதுனால ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். இது ஸ்டேட்மெண்ட், அது தீர்ப்பு. தீர்ப்புக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ பொன்முடி அவர்களை இதே உயர் நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்திருந்தா என்ன பேசியிருப்பேன்? எது உயர் நீதிமன்றமா? உயர் நீதிமன்றத்தை நான் எப்பவுமே விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து சட்டத்தை வந்து முழுவதுமா நம்பக்கூடிய ஒரு நபர். அதான் சொல்றேன். இவங்க வந்து உயர் நீதிமன்றம் சொன்னது ஸ்டேட்மெண்ட், அது தீர்ப்பு. இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, எங்களால அந்த வெறுப்பு பேச்சுக்களை சகித்து கொண்டு இருக்க முடியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி பல வெறுப்பு பேச்சுகள் உதாரணம் இருக்கு, அப்போதான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இதுவரை எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பொன்முடி மேல அப்படின்னு கேட்டிருக்காரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். நீதிபதி சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், மலேசியால ஒரு பெண் துறவி இருக்காங்க, பெண் சாமியார். அவங்களுமே பார்த்தா அப்படின்னா பொன்முடி அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துரிய மையம் ஆலோசகர் அருள்சுடர் அருள்நிதி குருஜி ஸ்ரீமதி வசுந்தரா தேவியார் மலேசியாவில் இருந்து பேசுகிறேன். அமைச்சர் திரு பொன்முடி ஐயா அவர்கள் நம் சனாதன தர்மத்தை ஒரு சபையில் பெண்களை பற்றியும் கிண்டலாகவும் கேலியாகவும் மோசமாக பேசியுள்ளார். மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இவர் தாய், தங்கை, மகள், மூதாத்தியர்கள் எல்லாம் ஒரு பெண் என்பதை பொன்முடி ஐயா மறந்துவிட்டார். சனாதன தர்மத்தை கேவலமாக பேசியவர்கள் யாரா இருந்தாலும் கடுமையாக தட்டி கேட்க வேண்டும். அங்கு இருந்து குரல் கொடுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு நான் முழு ஆதரவு தருகிறேன். உயர் திரு அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி ஐயாவை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. நான் கூட நீ மலேசியான்னு போனோன்னு பொன்முடின்னு எடுத்தோன்னு நீ மலேசியா போயிட்டு இல்லையா, அதனால நீ அப்படியே டைவர்ட் இல்லப்பா. இந்து மதம் குறித்து யாரு தப்பா பேசினாலும் என்னால பொறுக்க முடியாது. நான் அந்த தர்மத்தை பின்பற்றி வாழ்பவன். அதனால கட்சி அதெல்லாம் அப்பாற்பட்டவன். எங்க கட்சியிலே நிறைய பேர் 90% இந்துக்கள் தான். ஸோ இன்னைக்கு கூட அமைச்சர் சேகர் பாபு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன கருணாநிதி சமாதி இல்லையா? இல்லப்பா, அந்த சமாதியில கோபுரம் வச்சிருக்காங்க, அது வந்து ஒரு பக்கம் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இறைவன் கடவுள் இருக்காங்கல்ல, கடவுள்களுக்கே ஓட்டுரிமை இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா. தெய்வங்களை வைத்து அரசியல் செய்வது பாஜக அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. வேணாம்ப்பா, இதெல்லாம் ஏதாவது சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிடும். அதாவது அதுல கருத்து சொல்லல. சேகர் பாபுனுடைய இன்னொரு செயல் இருக்கு. கருணாநிதி அவர்களுடைய சமாதியில கோவில் கோபுரம் போன்ற ஒரு டிசைன் எல்லாம் போட்டு கும்பிட்டு இருந்தார் இல்லையா, அதற்கு அண்ணாமலை அவர்கள் விமர்சித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா, திமுகக்குள்ளேயே யார் சிறந்த கொத்தடிமை என்று நிரூபிக்கும் ஒரு போட்டி நடக்குது. இந்த சேகர் பாபு அவர்களுக்கு அவ்வளவு பக்தி இருந்தா கருணாநிதி அவர்களை வீட்டுல பூஜை அறைகளை வச்சு கொண்டாட வேண்டியதானே, கும்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லப்பா, இது நீங்க வந்து என்னன்னா கோவில தான் பாக்குறீங்க. அதை நாங்க அதை என்னவா பாக்குறோம்னா தமிழ்நாட்டினுடைய சின்னமா பாக்குறோம். தமிழ்நாட்டினுடைய சின்னம் என்னது? லட்சணை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். அந்த கோவிலோட கோபுரத்தை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட சின்னமா நீங்க பாருங்க. ஏன் அதை வந்து ஒரு மதத்துக்குள்ள அடக்குறீங்க? ஒரு நட்டு சிறந்த முட்டு என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிற உங்க எல்லாரை விட அதிகமா கோபம் வர்றது எனக்கு தான் வரணும். ஏன்னா அது எங்க மாவட்டத்துல இருக்கு. ஆனாலுமே நான் வந்து அதை ஒரு தமிழ்நாட்டினுடைய சின்னமா பாக்குறேன். உங்களுக்கு பார்வை சரியில்லை. ஏற்கனவே இந்த உதாரணத்தை நான் சொல்லிருப்பா. கருணாநிதி அவர்கள் ஒரு நாத்திகர். அவருடைய சமாதியில போய் இப்பெல்லாம் பண்றது சரியா அப்படின்னு தான் கேள்வி எழுப்புறாருங்க. இன்னொன்னு, சேகர் பாபு அவர்கள் மேல சமீபத்தில் நிறைய சர்ச்சை. நீ அந்த சர்ச்சையெல்லாம் பாத்தியா? ஆமா, இப்ப நிறைய ஆடியோ எல்லாம் வெளியாச்சுன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லப்பா. ஏன்னா அவருடைய வாய்ஸை வச்சு இது பண்ணி பண்றாங்களே, அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர் டீப் ஃபேக் ஏஐன்னு அது ஏதோ வந்துகிட்டு இருக்கு. இந்த மோடி அவர்கள் பாட்டு பாடுற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. நீ பாத்தியா? மோடி அவர்களை பாட்டு பாடுறாரு, அதெல்லாம் பொய் தானே. அந்த மாதிரி இதுவுமே ஒரு பொய்யா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு சவுக்கு சங்கர் தான் வெளியிட்டாரு. இன்று வரை சேகர் பாபு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த லீக்டு ஆடியோ, லீக்டு வீடியோ இதை பத்தி எல்லாம் நமக்கு பெருசா ஒப்பீனியன் கிடையாது. மக்களுடைய பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே விட்டுருவோம். நானும் இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப மோடி அவர்கள் பாட்டு பாடின மாதிரி வந்துச்சு. மோடி அவர்கள் நான் இந்த பாட்டை பாடலாம்னு நினைக்காது சொன்னாரா?
அதே மாதிரிதான் அது சொல்றது கேளு, அது மோடி அவர்களுடைய அந்த டீப் ஃபேக், ஏஐ க்ளோனிங் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், மோடிக்கும் தெரியும். ஆனா இந்த சேகர் பாபு தான் பேசியிருக்காரு என்று கிளைம் பண்ணி ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒரு செய்தியை முன்வைக்கிறாருன்னா அதோட கிரெடிபிலிட்டி வேற, இது வேற, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாத. சரி, நான் இதை மக்கள்கிட்டே விட்டுருவோம். மக்களை நீங்க சொல்லுங்க, நாங்க அதாவது எங்களுடைய அரசு இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா, இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்குதா, இல்ல இவங்க பண்றாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, முக்கியமான ஒரு செய்திக்கு வந்துருவோம். என்ன செய்தி? இந்த நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நம்ம டெய்லி இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசாம எப்படி போறது? ஆமாப்பா, இன்னைக்கு கூட தம்பித்துறை வெளுவெளுன்னு வெளுத்து விட்டாராமே. ஆமாப்பா, தம்பித்துறை யாருன்னு தெரியுமில, முன்னாள் துணை சபாநாயகர். அவரே சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அப்படின்னு. அதான்ப்பா, இப்போ நேற்று சரி, அதுக்கு முந்தா நாளும் சரி, வரிசையாக எடப்பாடி அவர்கள்ல இருந்து பொன்னையன்ல இருந்து நிறைய பேர் இந்த தம்பிதுரை அவர்கள் வரைக்கும் பாஜக விமர்சிப்பதே ஒரு ஒரு தலையாய வேலையா வச்சு செயல்பட்டு இருக்காங்க. இந்த ஒரு மும்மரத்தை நீங்க திமுக ஆட்சி எதிர்க்கிறதுல காட்டினீங்கன்னா கொஞ்சமாவது கூட்டணி லாபமா இருக்கும். கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்ல என்ன ஆகும்னா பாஜக ஆதரவு வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்பர் ஆகாத அவங்களே தடுத்துக்கிறாங்க. இல்லப்பா, இதுல எனக்கு ஒரு விஷயம், அதாவது மத்தவங்க பேசுறதாவது விடு, இவர் இருக்காருல்ல தம்பித்துறை அவர்கள், 2014 அவர் ஜெயிக்கும் பொழுது நீங்க தான் அவருக்கு துணை சபாநாயகர் பதவியை கொடுத்தீங்க. அதாவது அப்ப 38 37 எம்பிக்கள் இருந்தாங்க. இது கன்னியாகுமரி தர்மபுரி தவிர. ஆமா, 37 எம்பிக்கள் இருந்தாங்கல்ல. அப்ப நாடாளுமன்றத்துல 2வது பெரிய கட்சியோ 3வது பெரிய கட்சியோ அதிமுக. சோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் அவங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கூட கொடுத்தீங்க. ஆனாலும் பாரு எந்த மாதிரி இது, ஏன்னா அவருடைய அந்த கம்பல்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், எடப்பாடி சொல்லிட்டாரு, இவரை சொல்லிதானே ஆகணும், அதனால சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டெய்லி நான் சொல்றதான், உங்களுக்கு இந்த கூட்டணி ஜெல் ஆகணும்னா நீங்க ஜெல் ஆகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். நீங்க மாறாக முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கூட்டணி தான் அது பிரச்சனை ஆகும்பா. ஆனா உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா கிரவுண்ட் லெவல்ல மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கூட்டணி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஒரே எண்ணம் எங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ எங்களை எதிர்க்கணும்னா நீங்களாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. தம்பி துவாரகை செல்வன், என்ன நட்டண்ணே? வணக்கம். வணக்கம். நீ செய்தியெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்கு? அதாவது மண்டையை ஆட்டாம நேரா அந்த இதை பார்த்து பேசணும். எல்லாரும் கமெண்ட்ல சொல்றாங்க துவாரகை தம்பி மண்டையை ஆட்டுறாரு அப்படின்னு. அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ப நேரா பார்த்து பேசுங்க. சரியா? என்ன செய்தி சொல்லுங்க. உங்க கூட்டணி கட்சி தலைவர் செல்வப்பிறந்தே இருக்காருல்ல, சரி, அவருக்கு என்ன போராம வந்துச்சுன்னு தெரியல. ஏடிஎம்கே கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் பிரிஞ்சிருவாங்கன்னு கதறிக்கிட்டே இருக்காரு. என்னதான் விஷயம்? உனக்கு என்ன போறாம? ஊர்ல கட்சிக்கு தான் போறாமையா? வயிற்றுச்சல இருக்கீங்க, எல்லா கட்சியும் சொல்றாங்க. செய்திகள் இருக்கு, அதை விட்டு புட்டு செல்வ பிறந்தை அப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு. ஏன் உங்க கூட்டணி கட்சி தானே, நீங்க தான் எதுவும் தூண்டி விட்டுருப்பீங்க. இந்த பெண்கள் தான் புரணி பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை விட பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, உங்க கடைக்கு வந்தா வேற என்ன பண்றது? செல்வ பிறந்தை அவர்கள் அவரை வாழ்த்தி துணை முதல்வர்லாம் போஸ்டர்லாம் அடிச்சாங்க. என்ன துணை முதல்வர் ஆயிட்டார் அவரு? அதெல்லாம் விட இன்னொரு போஸ்ட் பாத்தியா, கரூர்ல ஃபுல்லா போஸ்ட் அடிச்சிருக்காங்க. உங்க கூட்டணி கட்சி தான் எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. யாரு, காங்கிரஸ் சொல்றியா இல்ல வேற எதுவும் கட்சி? விசிகா சொல்றேன். விசிகாவா? விசிகா என்னப்பா? எனக்கு என்னமோ அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இப்ப போயிருவாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க எங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு. உனக்கு தான் ஆசை ரொம்ப பதற போலயே. நான் நீ ஆசைப்படுற ஆசை பேராசையாகும், நிராசையா போயிரும். அதனால வார்த்தை கூட வரலனே, பதற கட்சியை விட்டு போயிருவாங்கன்னு. பதட்டம்லாம் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் இதாகுது, அவ்வளவுதான். அவங்க மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியுமே எனக்கு தெரிஞ்சு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. போயிருவாங்க எங்க போவாங்க சொல்லு பாப்போம். உங்க கட்சியை விட்டுதான் தேர்தலை புறக்கணிச்சுட்டு போயிருவாங்களோ? என்னப்பா சொல்ற, அவங்க தனியா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பாத்தியா? யாரு? இவர்தான் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளரான சண்முகம். சரி, என்ன சொல்லியிருக்காருன்னா, முழு பூசணிக்காய் மறைக்கிறாரு அப்பாவு அப்படின்னு இருக்காரு. என்னன்னா தென்காசியில சாதிய மோதல்களே இல்ல அப்படின்னு அப்பாவு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் சண்முகம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்ல முழு பூசணிக்காயை அப்படியே மறைக்கிறாரு, தென்காசி திருநெல்வேலி சைட்லாம் அதிகமான சாதிய மோதல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நீதிபதி சந்துரு அவர் இருக்காருல்ல, அவர் தலைமையில தென்காசி இந்த திருநெல்வேலி சைட்லாம் இந்த சாதிய மோதல்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஆராயறதுக்காக குழு எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சின்னதுரை இருக்காருல்ல, அதாவது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த மாணவன், அந்த மாணவனை அந்த ஊர்லயே சாதி ரீதியிலான ஒரு பிரச்சனையில வெட்டிட்டாங்க. இது சம்பந்தமா தான் அந்த நீதிபதி தலைமையில குழு அமைச்சிருந்தாங்க. திரும்பவும் அந்த மாணவன் நேற்று தாக்கப்பட்டிருக்காரு. சோ அது சம்பந்தமா பேசும்போதுதான் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு சண்முகம் அவர்கள். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, முதல்ல அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மாணவர் தாக்கப்பட்ட பொழுது சாதிய ரீதியில தாக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அதை எந்த ரீதியில?
ஜாதிய ரீதியாக சாதி இருக்குன்னு ஒத்துக்கிற என்ன பெரியார் மண்ணில் இங்க வேற நான் கேட்டேன், நான் 2 3 கேள்வி கேட்பேன், அடுத்து உனக்கு சரி, சரி. பெரிய இதாகி போயிடும். நான் வந்து ஜாதி இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். ஜாதி ரீதியில தாக்கப்பட்டாருன்னு சொன்னாங்க, அதுக்கான நடவடிக்கையை நாங்க எடுத்துட்டோம். இப்ப அவர் தாக்கப்பட்டது ஜாதி ரீதியில கிடையாது. அதாவது முன்னாடி தாக்கினவங்க இப்ப தாக்கினவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாணவர் வந்து ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த ஆப் யூஸ் பண்ணது மூலமா நிறைய பேர் அவங்க மீட் பண்ண போயிருக்காங்க. ஒன்ன மாதிரி தான் இப்ப நிறைய பேர் கதை கட்டி விட்டு இல்லப்பா, நானும் செய்தியில தான் பார்த்தேன். அந்த ஆப் யூஸ் பண்ண போகும்போது அவங்க அந்த மாணவர்களுக்குள்ள சண்டை கிடையாது. என்ன ஆப்? இப்பதான் அந்த பையன் 12th முடிச்சிருக்கான், அதுக்குள்ள அவன் ஒரு மொபைல் வாங்கி இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி என்ன ஒரு கதை நீ இதெல்லாம். இப்பெல்லாம் 3ஆவது படிக்கிற பையனை என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி அவங்க கூட படிக்கிற பொண்ணுகிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் வந்து 12ஆவது முடிச்சிருக்காரு அப்படின்னா போன் யூஸ் பண்ண தெரியாமல இருப்பாரு. சும்மா ஏதாவது சொல்லாத. ஆனா இதெல்லாம் வந்து நீ இப்ப பேசுற பத்தியா, இதெல்லாம் வந்து இதான் சொல்லுவாங்க, இந்த விக்டிம் ஷேமிங் சொல்லுவாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிக்கணும். ஆனா நீங்க உங்க ஆட்சி மேல உள்ள அந்த குறைபாடு, இந்த கையாளாத தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்க அப்படியே அந்த பையன் மேல பழிய தூக்கி போட்டு இல்ல இந்த ஜாதி ரீதியிலான மோதல் இல்ல, இந்த மாதிரி அந்த பையன் மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேம் பண்றீங்க. பத்தியா, அந்த பையன் மேல தப்பு இருக்குன்னே சொல்லல, இப்ப வந்து என்னைய பொறுத்தோட போற. அதாவது அந்த பையன் வந்து ஜாதிய ரீதியில தாக்கப்படல, வேற ஏதோ அவர்கிட்ட இருந்து இந்த அது என்னது திருடுவாங்கல்ல, அது ஏதோ சொல்லுவாங்க, வழிப்பறி பண்றவங்க, வழிப்பறி பண்ற நோக்கத்தோட அவரை தனியா வர வச்சு அவர்ல இருந்து அவருடைய உடைமைகளை திருடிட்டு போயிருக்காங்க. இது வந்து திருட்டு சம்பவம் நான் சொல்லியிருக்கேனே தவிர மற்றபடி ஜாதிய ரீதியிலான தாக்குதல் நான் சொல்லவே கிடையாது. இதற்கு தான் எங்க அரசு வந்து தனிப்படைகள் அமைச்சிருக்கு அவங்களை பிடிக்கிறதுக்காண்டி. நாங்க வந்து எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க கூட தான் நிற்போம், தொடர்ந்து நின்றுகிட்டே இருக்கோம், இனிமேலும் நிற்போம். யார் நீங்க தானே? ஆமா, உங்களால பாதிக்கப்பட்டவங்க கூட நிக்கிறதா எங்களுடைய முதல் வேலை. உங்களாலதான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வெங்கவேல எந்த சைடு நின்னீங்க, அதெல்லாம் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் வரோம். என்னப்பா திரும்ப திரும்ப அந்த கட்சிக்காரங்களே ஒத்துக்குறாங்க, அந்த சமூக மக்களே ஒத்துக்குறாங்க, நீ என்னடானா அது இதுன்னு இருக்க. ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். இப்படிதான் எப்படி இருந்தாலும் உங்க கட்சிக்கு நீ முட்டு கொடுக்க தான் போற. இப்படியே ஏதாச்சும் ஒன்று உருட்டிட்டே இரு. நான் உருட்டல தம்பி, நான் உண்மையே சொல்றேன். இந்த நியூஸ்லாம் இருக்குல்ல, நியூஸ் படிக்கும் பொழுது அது சொன்னாங்க, அந்த ஏதோ கிரைண்டர்னு ஒரு ஆப், நியூஸ் முரசொலிலாம் கிடையாது, முரசொலிலாம் காலையில நீயே படிக்கிறது, கிரைண்டர்னு ஒரு ஆப், அந்த ஆப் மூலமா தான் அந்த தம்பி வந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அவருக்காக நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிடுவோம். அவரை தாக்குனவங்க கண்டிப்பா கைது செய்யப்படணும் அப்படிங்கறத என்னுடைய கோரிக்கை. சரி, இதை விடு, இந்த சம்பவத்தை நம்ம ஒரு பக்கம் வச்சிருவோம். எங்க பங்காளி அதிமுக என்னப்பா பாஜக கூட்டணியில சேர்ந்தவொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிடிவி மேல இருந்த கேஸே வாபஸ் வாங்கிட்டாங்களாமே, என்ன காரணம்? அப்படிதான் நிறைய தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது எல்லாருமே வந்து ஒரே அணியில சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. மத்திய தலைமை பாஜக இருக்கட்டும், இங்கேயுமே அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டிடிவி அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்கிட்டாரு, அமமுகங்கிற ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு, அதனால வந்து இந்த ஒரு வழக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த வழக்கே வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுண்ணே. ஆனா அமமுகக்காக அவர் வாக்கு கேட்கும் போகும் பொழுதும் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட்டலை சின்னத்தையும் அந்த கட்சியினுடைய கொடியும் பயன்படுத்தி இருக்காங்க. சோ அதனாலதான் கேஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க சொல்றதா உண்மை, நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குது, அழுத்தி அழுத்தி அமமுகவையும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுது. ரொம்ப பதற போலயா நீ? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்ததுல இருந்து ரொம்ப பதட்டமாவே இருக்க. நீங்க தான் விஜய் வந்து கூப்பிடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனா நாங்க ஒண்ணு விஜய் பக்கம்லாம் போக கிடையாது. இந்த நியூஸ்க்கு எப்படியே முட்டு கொடுத்துட்ட. இன்னொரு நியூஸ் ஒண்ணு சொல்றேன், இதே ஏடிஎம்கே சம்பந்தமா ஒரு நியூஸ். என்னன்னா, ஏடிஎம்கே உடைய அந்த இரட்டையில வழக்கு இருக்குல்ல, ஆமா, அது சம்பந்தமான வழக்கு வந்து 28ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வருது, திரும்பவும் வர்ற 28ஆம் தேதி. அதுல வந்து எப்படியும் அதிமுக கிடைச்சிரும்ல, அதெல்லாம் செட் பண்ணி தானப்பா கூட்டணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்பெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் யாரும் எதுவும் விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. உங்க கட்சி மாதிரிலாம் இங்க கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி பாடி, சரியா? அது வந்து இண்டிவிஜுவலா தான் செயல்படுவாங்க. சோ எடப்பாடி அவர்கள் கையில தான் இரட்டையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவலும் வந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் உங்க கூட கூட்டணி வச்சிருக்காரு. நீ என்ன சொன்னாலும் நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். கடைசியா ஒரு முக்கியமான செய்தி தம்பி, அதாவது இளையராஜா வந்து குட் பை டக்லி படத்தின் மேல கேஸ் போட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து யாருக்கிட்ட உரிமம் வாங்கணுமோ வாங்கிட்டோம், இளையராஜா கிட்ட வாங்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதே தயாரிப்பாளர்கள் தெலுங்குலையும் படம் எடுக்கிறாங்க. தெலுங்குல படம் எடுக்கும்போது என்ன பண்றாங்க, கீரவாணி, அதாவது தமிழ்ல மரகதமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காருல்ல, அவருடைய பாடல்களை அந்த படத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போடுறாங்க. அதாவது அது மட்டும் இல்லாம படத்தோட எண்ட்ல அவர் கூட போட்டோ எடுத்து இங்க பாருங்க இவரோட பாடல்கள் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டுலாம் பண்றாங்க. இதே மாதிரியான மரியாதையை ஏன் நீங்க இளையராஜாக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா, என்னதான் அவர் உங்க சார்புல உறுப்பினரா இருந்தாலும், மாநிலங்களவை உறுப்பினரா இருந்தாலும், அவருக்காக வாதாடுற வக்கீல் எங்க கட்சிக்காரரு, அதனால ஒரு சப்போர்ட்டை போட்டு விடுவோமே. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க.
அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.